2012 ஜூன் மாதம் மும்பைல இந்த சம்பவம் நடந்தது. நம்ப முடியாத ஒரு சம்பவம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க மும்பைல மலாடுங்கிற ஒரு ஸ்டால்ல யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சம்பவம் நடந்தது. அப்படி ஒரு அமானுஷ்ய சக்தியை இதுவரைக்கும் யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. அங்க வாழ்ந்துகிட்டு இருந்த சித்தார்த் அவருடைய மனைவி கீதாவுடைய வாழ்க்கையில தான் இந்த கொடூர சம்பவம் நடந்தது. இயல்பா வாழ்ந்துகிட்டு இருந்த அவங்க வாழ்க்கையில ஒரே வாரத்துல எல்லாமே தலைகீழா பயங்கரமா மாறுச்சு. சித்தார்த், சித்தார்த் என்ன பண்ற? சித்தார்த், சித்தார்த் நீ என்ன பண்ற? சித்தார்த் நில்லு. சித்தார்த் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்ன தடுக்காதீங்க. என்ன யாராவது தடுத்தீங்கன்னா அவங்கள கொன்னுடுவேன். எல்லாரையும் கொன்னுடுவேன். சித்தார்த், உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்தார்த் கொன்னுடுவேன். உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். என்ன தடுத்தீங்கன்னா கொன்னுடுவேன். சித்தார்த், சித்தார்த் நீ ஏன் இப்படி பண்ற மாமா? கவலைப்படாதம்மா, கவலைப்படாத. லட்சக்கணக்கான மக்கள்ல ஒருத்தரா சித்தார்த்தம் சாதிக்கதான் மும்பைக்கு வந்தாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற துர்காப்பூர்ங்கிற ஊர்ல இருந்து ஜுவல்லரி பிசினஸ் செய்யறதுக்காக இங்க வந்தாரு. வெற்றிகரமா தொழில் செஞ்ச சித்தார்த்துக்கு கீதா டெண்டுல்கர் மனைவியா கிடைச்சாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இந்த ஊர்லயே அவங்க வாழ்க்கையை தொடங்க எல்லா பிளானையும் செஞ்சாங்க. சந்தோஷமா போயிட்டு இருந்த அவங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு நாள் நடந்த இந்த சம்பவத்தால எல்லாமே மாறிடுச்சு.
வாங்க சித்தார்த் தம்பி வாங்க. நேத்து நான் உங்களுக்கு பான் சரியா போட்டு தரலன்னு சொன்னீங்கல்ல, இப்ப சொல்லுங்க இன்னைக்கு என்னெல்லாம் போட்டு தரலாம்? ரத்தத்தை போட்டு கூட. அட என்ன தம்பி விளையாடுறீங்க? இதுல போய் ரத்தத்தை போடுவாங்க? பாக்கு புகையில சுண்ணாம்பு இதைத்தானே போட்டு தருவாங்க. ரத்தத்தை போட்டு கூடுன்னு சொன்ன. உனக்கு மூளைகளை ஏதாவது குழம்பி போயிருக்கா? பான்ல யாராவது ரத்தத்தை போட்டு தருவாங்களா? விடாதீங்க சார், போய் நல்லா லாடம் கேட்டுங்க சார். ஏய் கொத்தாத போ போ. அட ஏய் ஓ ஏய் ஓடுறல. சித்தார்த் அவன் மனைவிய ரொம்ப விரும்பினான், ரொம்ப நல்லவனாவும் இருந்தான். அவங்க 2 பேரும் அன்பா இருந்ததை பார்த்து நாங்களே ஆச்சரியப்பட்டோம். ஆனா திடீர்னு அவனுக்கு என்னாச்சுன்னே தெரியல. அப்பா, என்னை எப்படியாவது இங்கிருந்து வெளியில கொண்டு வந்துருங்கப்பா. இன்ஸ்பெக்டர் சார், அவனை விட்டுடுங்க சார். அவனோட பைத்தியம் தெளியணும்னா ஒரு நாள் ராத்திரி அவன் லாக்கப்ல இருக்கணும். சார் நான் எந்த தப்பு பண்ணல சார். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை சார். சார் சத்தியமா அவன் தெரியாம பண்ணிட்டான், விட்டுடுங்க சார். கான்ஸ்டபிள், லாக்கப் ஓபன் பண்ணுங்க. பாப்பா, இவரை நல்ல மனோதத்துவ டாக்டர்கிட்ட காட்டுங்க. அவர் திரும்பவும் இத மாதிரி பண்ணா நான் கண்டிப்பா வெளியில விட மாட்டேன், புரியுதா? சரி. இதுல சைன் போட்டு கிளம்பு. இங்க பண்ணுப்பா. நீங்களும் போடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் இன்ஸ்பெக்டர் சார். நாங்க சித்தார்த்த டாக்டர் கிட்ட காமிச்சோம். டாக்டர் நிறைய மருந்தெல்லாம் கொடுத்தாரு. ஆனா அவன் அதுக்கெல்லாம் அசரவே இல்லை. ஒவ்வொரு ராத்திரியும் கிட்டத்தட்ட 11 மணிக்கு அவன் அதே மாதிரி தான் கத்துவான். கொஞ்ச நாள்ல எங்க கண்ட்ரோல மீறி போயிட்டான். எங்க வீட்டு பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மந்திரவாதி கிட்ட கொண்டு போய் காட்ட சொன்னாங்க. பாப்பா, வா. மெதுவா இங்க உட்காருப்பா. உட்காரு, மெதுவா உட்காரு. அப்படிதான், அப்படியே உட்காரு. சொல்லு, நீ எங்க இருந்து வந்திருக்க? கேக்குறல சொல்லு.
சொல்லு. சொல்லு சொல்லு. உனக்கு தெரியாதா ஏன் நிம்மதியை கெடுக்கிற? யாரு நீன்னு சொல்லு. உன்னோட மரணம். மரணம் 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 மரணம். வாய மூடு. முதல்ல நீ இந்த கோட்டை விட்டு வெளியே போய் காமி, நான் பாக்குறேன். போ. வெளியில போ. போ வெளியில போ. போ வெளியில போ. போ சொல்றல, வெளியில போ. அப்பா அப்பா வேணாம், இருங்க இருங்கப்பா. இப்ப வெளியே வந்துட்டேன். இப்ப உனக்கு மரணம் தான். அனி அனி வேணாம், சொல்றது கேளுங்க அனி. இப்படி எல்லாம் பண்ற? நான் சொல்றது கேளு. அனி பாபா மன்னிச்சிடுங்க பாபா. பாபா பாபா எங்களை மன்னிச்சிடுங்க பாபா. எங்களை மன்னிச்சிடுங்க பாபா. என் மக உயிரியும் என் மருமக உயிரியும் எதையாவது செஞ்சு காப்பாத்துங்க பாபா. எப்படியாவது காப்பாத்துங்க பாபா. வெளியே வர சொன்னல, வந்தல. இப்ப என்ன ஆச்சு பார்த்தல? சொல்றது கேளுங்க, வேணாம். மன்னிச்சிடுங்க பாபா. இதுக்கு முன்னாடி நான் இத பத்தி ஒரு தடவை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா முதல் தடவை இப்பதான் பாக்குறேன். இது சாதாரண ஆத்மா இல்ல, இது ரொம்ப ஆபத்தான ஆத்மா. இது சாத்தானோட சக்தி. அந்த கோட்டை விட்டு என்ன வெளியே வர சொன்னல, இப்ப வந்துட்டேன். நான் வந்துட்டேன். இந்த ஆத்மா அது நினைக்கிற மாதிரி எல்லாம் இந்த உடம்புல கொஞ்ச நேரம், அந்த உடம்புல கொஞ்ச நேரம், எந்த உடம்புல வேணாலும் பிரவேசிக்கும். பாபா ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. அவங்க 2 பேர் உயிரையும் காப்பாத்துங்க பாபா. அவங்க 2 பேர் உடம்புல இருந்து அந்த ஆத்மாவை எப்படியாவது வெளியில அனுப்புங்க பாபா. உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் பாபா. முடியாது. இந்த ஆத்மாவை வெளியில கொண்டு வர்றது முடியாத காரியம்னு தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, இனில இருந்து 7 நாளைக்கு அப்புறமா இந்த ஆத்மா இவங்க 2 பேரையும் கொன்னுடும். 7 நாளைக்கு அப்புறமா? நீங்க என்ன சொல்றீங்க? அனி அனி வேணாம் வேணாம் அனி, எமோஷனல் ஆகாதீங்க. சொல்றது கேளுங்க அனி. வாங்க வாங்க அனி. இல்ல பாபா, அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாது பாபா. அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாது. இந்த மாதிரி பிரேத ஆத்மாவை பத்தி துர்காப்பூர்ல நாங்க இருக்கும்போது கேள்விப்பட்டிருக்கோம். மனுஷங்களை ஆட்டி படைக்கணும் தெரியும். ஆனா அதுங்க ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு போகும்னு அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டோம். என் கண்ணு முன்னாடியே என் வீட்டுல நிறைய இப்படி நடந்தது. அந்த ஆத்மா கொஞ்ச நேரம் என் மருமக உடம்புலயும் கொஞ்ச நேரம் என் மகன் உடம்புலயும் இருந்தது. அது மட்டும் இல்ல, எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க 2 பேரும் அன்பா இருந்தாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க.
பண்ற? அம்மாடி கீதா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவனை விட்டுடுமா? நடுவுல பேசாத, உன்னை கொன்னுடுவேன். அவனை விடுன்னு சொல்றேன்ல. மாமா வந்துட்டீங்களா? வெறும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சிருந்ததே இல்ல. ஆனா அன்னைக்கு அவங்க ஒருத்தர் உயிர் எடுத்துக்கிறதுக்கு தயங்கினதே இல்ல. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, அவங்க 2 பேரோட உடம்புக்குள்ள ஆத்மா இருக்குன்னு தானே நம்பணும். கொன்னுடுவேன். என்ன ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச உன்னை கொன்னுடுவேனே. சித்தார்த் கீதாவுடைய வாழ்க்கையை நிர்மூலமாகிற அளவுக்கு அந்த சாத்தானுடைய சக்தி பயங்கரமாயிருந்தது. அவங்க 2 பேரோட இந்த நிலைமைய பார்த்து சொந்தக்காரங்களும் பக்கத்து வீட்டுல இருந்தவங்களும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. எப்படியாவது அவங்க 2 பேரையும் காப்பாத்துறதுக்காக சித்தார்த்துடைய அப்பா, பாபா, ஃபக்கீர், பண்டிதர்னு ஊர் ஊரா தேடி போய் உதவி கேட்டாரு. ஆனா போன இடத்துல எல்லாம் அவருடைய ஆசை நிராசை ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் கீதாவுக்கும் சித்தார்த்துக்கும் நிலைமை எல்லாம் மீறி போயிட்டு இருந்தது.
இங்க பாருப்பா, என் வாழ்க்கையை நான் முழுசா வாழ்ந்துட்டேன். இப்ப நான் இருக்கிறது உங்க 2 பேருக்காக மட்டும்தான்ப்பா. ஏதாவது பேசுப்பா, ஏதாவது பேசு. உனக்கும் கீதாவுக்கும் நடுவுல ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க, சொல்லுப்பா. நான் அப்படியே திகைச்சு போயிட்டேன். கீதாவை அவன் 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டான். உண்மை என்னன்னா, சித்தார்த்தோட கல்யாணம் எங்க ஊர்ல ஒரு வியாபாரியோட பொண்ணு அவ கூட தான் நடந்தது. அந்த கல்யாணத்துல அவனுக்கு விருப்பம் இல்லாம தான் நாங்க செஞ்சு வச்சோம். அந்த பொண்ணோட பேரு கமலா. குழப்பத்துல இருந்த சித்தார்த்தோட அப்பா கமலாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக துர்காப்பூருக்கு போன் பண்ணாரு. ஆனா கமலா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிற விஷயம் அவருக்கு அதிர்ச்சியா இருந்தது. தன்னோட நிலைமையை விளக்க சித்தார்த் கமலா உயிரோட இருக்கும்போது அவளை பார்க்க போயிருந்தாரு. 2ஆம் தாரமா உன்னை இப்போதைக்கு கல்யாணம் பண்ண முடியாதுன்னு எவ்வளோ எடுத்து சொல்லி பார்த்தாரு. ஆனா அதை கேட்கிற மனப்பக்குவத்துல கமலா இல்ல. கடைசியா அவ தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முடிவு பண்ணா. இது நிச்சயமா அந்த ஆத்மாவா தான் இருக்கும். அந்த ஆத்மா சக்திசாலியா மாறிடுச்சு. அது இப்போ சாத்தானோட சக்தியா உருவெடுத்து வந்திருக்கு. நடுவுல எதுவும் பேசாத, பேசுனா உனக்கு கொன்னுடுவேன். கிட்ட வராத, இவனை நான் கொன்னுடுவேன். பாபா, எனக்கு இந்த பிரச்சனை இப்ப எதனால நல்லா புரிஞ்சிடுச்சு. இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்களேன். சித்தார்த் எங்க கூட்டிட்டு போறீங்க? பாப்பா விடுங்க. சித்தார்த் தம்பி, என்ன விடுங்க. சித்தார்த் விடுங்க. சித்தார்த் விடுங்க. எல்லாரையும் கொன்னுடுவேன். எதுவும் பண்ணல. சித்தார்த் விடுங்க. விடுங்க. அவர் ஒண்ணும் பண்ணல. மாமா நீங்களாவது சொல்லுங்க, அவரை விட சொல்லுங்க. மாமா விடுங்க. சித்தார்த் அக்கா நீங்களாவது சொல்லுங்க அக்கா, அவரை விட சொல்லுங்க அக்கா. சித்தார்த் 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 என்ன பண்ற? சித்தார்த் வேண்டாம்.
விடுங்கன்னு சொல்றேன்ல. விடுங்க மாமா. விட சொல்லுங்க மாமா. கீதா, கீதா. வேத புராணத்துல பார்க்கும்போது ஒரே ஒரு சக்தியால தான் இதை அடக்க முடியும். அதுதான் அனுமான் சக்தி. பூதங்களும் பிசாசுகளும் எப்பவும் அருகில் வராது. இந்த மந்திரங்களை உச்சரிக்கும் போது எதுவும் வராது. ஆனா என்னன்னு சொல்லுங்க பாபா. ஒருவேளை நீங்க இதுல இருந்து நிரந்தரமா வெளியே வரணும்னு நினைச்சீங்கன்னா சித்தார்த்தை நீங்க இங்க கூட்டிட்டு வரணும். அவர் துரோகம் செஞ்ச அந்த பொண்ணோட ஆத்மா சாந்திக்காக அவர் பரிகாரம் பண்ண வேண்டி இருக்கும். அதுவும் நாளைக்கு சூரிய அஸ்தமத்துக்குள்ள பண்ணியாகணும். அப்படி இல்லைன்னா அவங்க 2 பேரையும் காப்பாத்துறது முடியாத காரியமாயிடும். சித்தார்த், நீதான் என் வாழ்க்கை நாசமாக்கிட்ட. சித்தார்த் வேண்டாம். நான் உன்னை வாழ விட மாட்டேன். வேண்டாம் சித்தார்த். சித்தார்த் வேண்டாம். உயிர் எடுக்காம ஓய மாட்டேன். உன்னை கொண்டே தீர்வேன். என்ன ஆச்சுங்க? என்ன நடக்குது? அட, என்ன எதுக்காக பிடிச்சிருக்கீங்க? விடுங்க. என்ன எனக்கு என்னாச்சு? எனக்கு என்னாச்சு? கீதா, என் பேரு கமலா. யாருக்காக நீ என்ன விட்டியோ, நான் அவளை விட மாட்டேன். நான் அவளை உன் கூட வாழவே விட மாட்டேன். என்ன என்ன இப்படி பண்ணிட்டாங்க? கீதா, ஐயோ கீதா, கீதா, கீதா.
இவளை காப்பாத்தணும்னா அதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழின்னு சொல்லுங்க பாபா, சொல்லுங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல அதெல்லாம் நடக்காது. தயவுசெய்து எல்லாரும் வெளில போங்க ப்ளீஸ். ப்ளீஸ் டாக்டர், தயவு செஞ்சு அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க. நீங்க விஞ்ஞானத்துக்கே முதல் மரியாதை கொடுங்க. ஆனா தயவு செஞ்சு என் மகளையும் மருமகளையும் காப்பாத்த விடுங்க டாக்டர், காப்பாத்த விடுங்க. இந்த பரிகாரத்தால கீதாவை பிடிச்சிருக்க துராத்மாவை என்னால விரட்ட முடியல. அதனால கீதா உயிரை காப்பாத்தணும்னா சித்தார்த் இப்பவே என் கூட ஏதாவது ஒரு அனுமான் கோயிலுக்கு என்னோட வந்தாகணும். அவர் அங்கேயே இருந்து ஹோமம் பண்ணியாகணும். அந்த பிரசாதத்தை கொண்டு வந்து கீதாவோட நெத்தியிலையும் அப்புறம் சித்தார்த் தன்னோட நெத்தியிலையும் வச்சுக்கணும். இந்த காரியத்தை ராத்திரி 12 மணிக்குள்ள எப்படியும் செஞ்சாகணும். அப்படி இல்லைன்னா இவங்க 2 பேரும் பலியாயிடுவாங்க. இல்ல, நான் செஞ்ச தப்பால மகாராஜா கீதா பாதிக்கவே படக்கூடாத. நான் அதுக்காக என்ன வேணா செய்யறேன், என்ன வேணா செய்யறேன். வாப்பா, ஜாக்கிரதை, பொறுமையா வா. ஜெய் ஆஞ்சநேயா, என் பையனுக்கு சக்தியை கொடு. மை காட், 2 பேர் உடம்புலயும் WBC, அதாவது வெள்ளை அணுக்கள். உடம்புல வியாதிகள் வராம அதை தடுக்குமே. ஆனா இவங்களுக்கு இது சுத்தமா இல்ல. அப்படின்னா இது கேன்சரோட லாஸ்ட் ஸ்டேஜ் இல்ல? ओम मृत्युंजय महादेव त्रायमाम शरणम जन्म मृत्यु जरा व्याध पीड़ितम कर्मबंधे नमः। ओम मृत्युंजय महादेव त्रायमाम शरणम जन्म मृत्यु जरा व्याध पीड़ितम कर्मबंधे नमः। கண்ணை திறந்து பாருப்பா, கண்ணை திறந்து பாரு. கண்ணை துறப்பா, கீதா பொழைக்கணும்பா. இந்தப்பா, கண்ணை திறந்து பாருப்பா. இதோ இதுல போடுப்பா, இதுலதான். சீக்கிரம்.
இது அப்படியே அந்த அக்னியில போடு. போடுப்பா, சீக்கிரம் போடு. அப்படி இல்லைன்னா அந்த ஆத்மா நம்மளை தடுக்க என்ன வேணாலும் செய்யும். போடுப்பா, சீக்கிரம் போடு. சீக்கிரம் போடுப்பா, சீக்கிரம் போடு, சீக்கிரம் போடு, சீக்கிரம் போடு, போடுப்பா, சீக்கிரம் போடு, 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 சீக்கிரம் போடு, போடு, சீக்கிரம் போடு. சித்தார்த், சீக்கிரம் போடு சித்தார்த். யாராலையும் காப்பாற்ற முடியாது. உங்களால கண்டிப்பா காப்பாற்ற முடியாது. நான் அவளை கொன்னே தீருவேன். கண்டிப்பா கொல்லுவேன். அவளை கொல்லாம விட மாட்டேன். ஜெய் அனுமானுக்கு, ஜெய் அனுமானுக்கு. நீ சீக்கிரமா அதுல போடு. சித்தார்த் போடு, சீக்கிரமா போடுப்பா. சித்தார்த் சீக்கிரம் போடு, சீக்கிரமா போடு. போடுப்பா. நீங்க அதை பாருங்க. பல்ஸ் லோவா இருக்கு. பாடி ஏன் இவ்வளவு ஷிவரிங்கா இருக்கு? சிஸ்டர், அந்த பிபி மானிட்டர் எடுங்க. தம்பி, அது சீக்கிரம் போடுப்பா. இன்னும் ஒரே ஒரு மந்திரம் தான் பாக்கி இருக்கு. இந்தாப்பா சித்தார்த், இதை எடுத்துட்டு போய் உன் கையாலே நீ கீதா நெத்தியில வச்சு விடு. ஓம் மிருத்யுஞ்சய மகாதேவ த்ராஹிமாம் சரணம். கீதாக்கு ஒன்றும் ஆகாதில்ல? ஓம் மிருத்யுஞ்சய மகாதேவ த்ராஹிமாம் சரணம். ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி பீடம் கர்வந்தே நமः. ஓம் மிருத்யுஞ்சய மகாதேவ த்ராஹிமாம் சரணம். உன்னோட கீதாவை என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. ஜெய் ஆஞ்சநேயா. என்னை விட்டுரு, என் மேல எந்த தப்பும் இல்ல. அவ என்னோட வாழ்க்கையை பறிச்சுக்கிட்டா. நான் அவளை உயிரோட விட மாட்டேன். உனக்கு என்ன வேணும்னு கேளு, ஆனா என் கீதா விட்டுரு. எனக்கு நீதான் வேணும். நீதான் வேணும். நான் உன் கூட வரத்துக்கு தயாரா இருக்கேன். ஆனா கீதா மட்டும் ஒண்ணும் பண்ணாத. வாப்பா சித்தார்த், சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போலாம்.
நீ போ, நான் வரேன். சீக்கிரம் பாப்பா வா. என்னாச்சுப்பா, என்னாச்சு? எங்க பார், அந்த பிரசாதத்தை நீயே வச்சுக்க. நீ வச்சுக்கப்பா, சீக்கிரமா வச்சுக்க, இல்லைன்னா ஆபத்து. சீக்கிரம் வச்சுக்கப்பா, சீக்கிரம். நான் உன் கூட வர தயாரா இருக்கேன். ஆனா கீதாவை விட்டுரு. பேரனாமல் எக்ஸ்பர்ட் வீனு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, ஆவிங்கிறது ஒருத்தரோட உடம்புக்குள்ள புகுந்துரும். ஆனா இவங்க விஷயத்துல ஆத்மா ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்குள்ள அடிக்கடி மாறி மாறி போயிட்டே வந்தது. அந்த ஆத்மாவை வெளியே விரட்டுறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். அப்படிப்பட்ட ஆத்மாவை எப்படி வெளியேற்றணுங்கிறது பேரனாமல் எக்ஸ்பர்ட் அல்லது மந்திரவாதிகளுக்கு சாத்தியமான விஷயம். ஆனா அவங்களோட உதவி இல்லாம அப்படிப்பட்ட ஆவிகளை வெளியேற்றணும்னு நினைக்கிறது ஆபத்துல போய் முடியும். இவங்க சம்பவத்துல உடல்நிலையும் பாதிக்கப்பட்டிருந்தது, ஆவியும் குடியிருந்தது. இவங்க விஷயத்துல யார் ஜெயிச்சாங்கிறத நாம உண்மையா சொல்ல முடியாது.